அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸுங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்டில் என்ன ப்ராப்ளம்ன்றது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாங்க. ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 390 380 ஃபேஸ் டு ஃபேஸுங்க. அந்த ரேஞ்சில் இன்புட் வோல்டேஜ் வந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் கஸ்டமர் சைட்டில் பார்த்தீங்கன்னா போல்ல இருந்து மோட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடி டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு 2000 அடிக்கு கேபிள் போகுதுங்க. ஸோ அந்த 2000 அடியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 400 வோல்டேஜ் வந்தாங்க. இபிலேருந்து 400 வோல்டேஜ்ன்றது நல்ல வோல்டேஜுங்க. பட் ஆனால் அந்த 2000 அடி கிராஸ் பண்ணி அந்த கேபிளில் மோட்டருக்கு கடைசியில் எண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 40 வோல்டேஜ் ட்ராப் ஆயிருதுங்களாமா. ஸோ அதுதான் ப்ராப்ளம்ங்க. 40 வோல்டேஜ் ட்ராப் ஆனால் கடைசியில் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 360 350 தான் கிடைக்கும். நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்காதுங்க. மோட்ரு தண்ணி இழுத்து கொடுக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியர்பை உடுமலைப்பேட்டைங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்கோமுங்க. கஸ்டமர் என்ன சொல்லி கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு 460 நீங்கள் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா கடைசியில் மோட்டருக்கு போகும்போது ஒரு 420 415 டவுன் ஆகி போகுங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தேன் அப்படிங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 3 டேப்பிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. பிரைமரியில் பார்த்தீங்கன்னா 3 டேப்பிங் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் சைட்டில் இப்போதைக்கு 390 வருதுங்க. மேபி இது இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகலாம். அதிகமாக வந்தால் ப்ராப்ளம் இல்லைங்க, கம்மியாக வந்தால் தான் ப்ராப்ளமுங்க. ஸோ கம்மியாக வர்றங்காட்டிக்கு நம்ம ஒரு 370 வந்தாலும் 460 கொடுக்குற மாதிரிங்க, ஒரு 320 வந்தாலும் 460 கொடுக்குற மாதிரிங்க 3 டேப்பிங் நம்ம செட் பண்ணியிருக்கோங்க. இன்புட்டில் 3 டேப்பிங்க. இன்புட் மீன்ஸ் பிரைமரியில் 3 டேப்பிங்க. செகண்டரியில் பார்த்தீங்கன்னா 460 அவுட்புட் வர்ற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்துங்க இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸ் அந்த மீட்ரு உங்களுக்கு கண்ட்ரோலர்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மீட்ரு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள மீட்ரு பார்த்தீங்கன்னா இன்புட்டுங்க, எவ்வளோ இன்புட் வர்றதுன்றதுங்க. ரைட் சைடு மீட்ரு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வேலை செய்யுதுன்றதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தோணுங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வருதுங்க, திடீர்னு ஒரு 415 420 வந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 480 490 500 போயிருமே, மோட்டர் அடியாயிருமல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க. ஸோ அந்த டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்குங்க. ஸோ அதை நான் போக போக சொல்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஓவர் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் போடணுங்க. அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ நமக்கு அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் செட் பண்ணிட்டீங்க, இந்த வோல்டேஜுக்கு மேலே போனால் கட் ஆஃப் ஆகிற மாதிரி வைக்கணுங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VPR35 சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்பேன் பிராண்டோட ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோலர் டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். டிவைஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு கண்ட்ரோலருங்க. அந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் மட்டும் இல்லைங்க, ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கட் ஆஃப் டைம் ஏகப்பட்ட இது இருக்குதுங்க, அதில் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு மல்டிஸ்பேன் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க. VPR22Uவோட அப்கிரேடட் மாடல் தாங்க அந்த VPR35ங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவோட வந்துருங்க, நல்லா இருக்குங்க. இதுதான் அந்த கண்ட்ரோலருங்க. இந்த கண்ட்ரோலரில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாங்க. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு தனி வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேனுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு நாள் நான் போடுறேனுங்க. நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ கொடுத்துருக்கோமுங்க. ஸோ அந்த வோல்டேஜ் மட்டும் நம்ம செட் பண்ணியாச்சுங்க. எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாங்க, எனேபிள் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் 4 வயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ் 3 வயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோமுங்க. ஸோ இப்போ தான் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறோங்க. டிஸ்பேட்ச் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோங்க. ஸோ அதோட அவுட்டர் லுக்கு தாங்க இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரி பர்பஸாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோ ஸ்டெபிலைசரோ வேணும்னா தவறாமல் நம்ம கம்பெனி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் எண்ணில் வருதுங்க. இன்னொரு நல்ல வீடியோ இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னாலும் உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.